வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்தின் போது கடந்த 6 மாதமாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக திருச்சி சின்ன சூரியூரில் 100 ஏக்கர் திருச்சி நிலத்தை போலி பட்டா மூலம் பிளாட் போட்டு விற்றுள்ளார். அவருடன் திருச்சி ஆர்டிஓ சேர்ந்து கொண்டு பட்டாவை மாட்ட மறுக்கிறார். சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்று 10 வருடம் சிறை தண்டனை அனுபவித்த சுதந்திர போராட்ட வீரர் செல்லசாமி என்பவருக்கு வழங்கப்பட்ட 2.50 சென்ட் நிலத்தை திருவெரும்பூர் தாசில்தார் வேறு ஒருவருக்கு பட்டா மாற்றம் செய்து கொடுத்துள்ளார். இது குறித்து பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. மேலும் திருச்சி உறையூர் சின்னசெட்டி தெருவில் அமைந்துள்ள திருகாகா புஜுண்டா சித்த மகரிஷி கோவில் இடத்தை ஆக்கிரமிப்பதை தடுக்க கோரி கடந்த 6 மாதமாக மனு அளித்தும் கண்டுகொள்ளவில்லை என கூறி திருச்சி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பூட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். உரிய தீர்வு கிடைக்காமல் போராட்டத்தை விடமாட்டோம் என்று தொடர்ந்து போராடி வரும் போராட்டக்காரருடன் தாசில்தார் அருள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இருண்ணே, நானும் ஒரு ஆள் எடுக்கல எடுக்கும் ஓடிக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது கேமரால டெலிவரி. சார், விவசாயிகளுக்காக விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம்னா நடத்த சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. ஒவ்வொரு மாசம் ஒரு நாள் நடக்குது. ஆனா இந்த ஆடியோவுக்கு 6 மாசத்துக்கு முதல்ல கொடுத்த மனுவை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஒரு சின்ன சூரியூர்னு இருக்கு. அந்த சின்ன சூரியூர்ல 1000 ஏக்கர் தரிசு நிலம், அதை ஒருத்தன் பிளாட் போடுறான் வேதமூர்த்தின்னு. அவன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து விற்கிறான். அதை ஏன்னே கேட்க மாட்டேங்கிறாரு. கலெக்டர் சொல்லிட்டாரு 6 மாசத்துக்கு முதல்ல உடனே முடிங்கிறாரு. அதை கேட்க மாட்டேங்கிறாரு. ஒரு உத்தரவும் போட மாட்டேங்கிறாரு. ஆனா அதே சமயத்துல மத்த எல்லா வேலையும் பண்றாங்க. இப்ப என்னன்னா அவன் ஏன் பண்ண மாட்டான், அவன் அங்கங்க பணத்தை அடிக்கிறான். 100 கோடிக்கு வித்துட்டான். ஆளு யாரு போய் பார்த்தாலும் ஒவ்வொரு கோடியை கொடுக்குறான். கலெக்டர் சொல்லி அந்த ஆடியோ கேட்கல. 1. 2வது, உங்க ஊர் என்ன ஒரு பாப்பாக்குறிச்சி. பாப்பாக்குறிச்சியில 100 வருஷமா குத்தகை கொடுத்துருக்காங்க. அந்த குத்தகை கொடுக்குற நிலத்தை அந்த குத்தகை நிலத்தை வந்து அவன் ஹைகோர்ட்ல போய் ஒருத்தர் இருந்து போயிருக்காரு. அவங்க வேலி போட விடுங்க, சுத்தோடு வேலி இல்லைன்னா மற்றவங்க வந்து ஆக்கிரமிப்பு சொல்லுவான்னு சொல்றாங்க. அது வயக்குள்ள கூட செங்கு இதெல்லாம் போடுறான், அநியாயம் பண்றா. அதுக்கு போய் இவர் ஆர்டிஓ துணை நிற்கிறார். ஆர்டிஓ வந்து தவறான செய்கைக்கு துணை இருக்கலாமா என்பது எங்களுடைய கோரிக்கை. அது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை நாங்க என்னன்னா, சுதந்திர போராட்ட தியாகி ஒரு அம்மா, அவ வந்து சின்னசாமின்னு பேரு, 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கான் சுதந்திரம் வாங்கிறதுக்காக. சும்மா 10 நாள் ஜெயிலுக்கு போனவன்லாம் இந்த ஆளுங்கட்சிக்காரங்க அள்ளி அள்ளி கொடுக்குறான். 10 வருஷம் ஜெயிலு போனவங்க கொடுத்தா 2.5 சென்ட் நிலத்தை வேற ஒருத்தர் பேர்ல பட்டா மாத்தி கொடுக்கலாம் தாசில்தார். இப்ப ஜெயபிரகாஷ்னு ஒரு தெருவு தாசில்தார் சுதந்திர போராட்டத்தின் தியாகிக்கு கொடுத்தா நிலத்தை வேற ஒருத்தருக்கு மாத்தி கொடுக்குறான். அதை இந்த ஆடியோட்ட சொன்னா ஆடியோ கேட்கிறாரா? கேட்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு ஆடியோ போஸ்ட் வருது? காசு கொடுத்தாதான் பேசுவாரா? அந்த கொடுமை. அதே போல காக்கா புஜகண்டர் கோயில் இது இருக்கு, உறையூர்ல இருக்கு. அந்த இடத்த எல்லாரும் ஆக்கிரமிக்கிறான். ஒரு சதுரடி அங்க இன்னைக்கு வந்து 20,000 போடும். ஆக்கிரமிக்கிறான். அதை அளந்து பண்ணுங்கன்னா ஹெச்ஆர்என்சியில வந்து பணம் கட்டினா பணம் கட்டாதீங்கிறாரு. அளக்குறேன்னா அது 6 மாசமா அப்படியே கிடக்கு. இப்படி இந்த 6 மாசமா இதெல்லாம் கிடக்கிறதுனாலதான் இன்னைக்கு நாங்க வந்து அவரை கேரோ ஆடியோ ஆபீஸை பூட்டிட்டு இப்ப கேரோ பண்றோம். விடமாட்டோம். எங்களை போலீஸார் கைது செய்ய நாங்க வந்து இனிமேல் கல்யாண மண்டபத்துல போய் சோறு போட்டு சாயந்தரம் போனா போகவும் மாட்டோம். எங்களை ஜெயிலுக்கு அனுப்புங்க. இல்ல இந்த ஆடியோ எங்க போனாலும் இனிமேல் எல்லாத்தையும் குடும்பத்தையும் கெடுத்துருவாரு. காசு கொடுத்தாதான் வேலை செய்ய இந்த ஆடியோ மேல் நடவடிக்கை எடுக்கணும். இவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா நாட்டையே அழிச்சிடுவார். அதனால இந்த செய்யலைன்னா
அடுத்தது நாங்கள் போகிறோம் மெட்ராஸு. அங்கே போய் செக்ரட்டேரியட்டில் உட்காந்துக்கிறோம். அங்கே மண்ணெண்ணெய் ஊற்றி குளிக்க போகிறோம். அங்கே போய்